நண்பர்களே, இந்த சென்ற காணொளியில அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த காணொளியில நம்ம பேசுகிறோம். அதில் வந்து நம்ம பல்வேறு விஷயங்கள பற்றி பேசியிருந்தோம். பயோடைவர்சிட்டினா என்ன? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? எப்படி நம்ம ஒரு லைஃப் வந்து ஒரு இன்டர் கனெக்டடாக இருக்குது? இதை பற்றின ஒரு அவேர்னஸ் நமக்கு ஏன் தேவை? ஒரு சாதாரண மனிதராக நம்ம இருந்தாலும் அதை பற்றின ஒரு புரிதல், விழிப்புணர்வு, அக்கறை வந்து நமக்கு ஏன் தேவைப்படுதுன்றதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம கேட்டு 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 பழகி போன ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம நிறைய பேர் அதை செய்கிறோமான்னு தெரில. லைஃபுடைய சின்ன சின்ன மொமெண்ட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சிந்தனை தான் வந்து பெரிய சிந்தனையை, பெரிய அலையை உருவாக்குது. அதை நம்ம வந்து நம்ம லைஃப்லையும் பார்க்கலாம். ஒட்டுமொத்த சொசைட்டியினுடைய ஒரு நிகழ்வுலையும் நம்ம வந்து அந்த விஷயத்தை பார்க்கலாம். அப்போ சின்னதாக உருவாகிறது தான் வந்து பெரிய லெவலுக்கான ஒரு விளைவை ஏற்படுத்தும். அப்போ இதில் வந்து நான் ரொம்ப ஒரு காமன் மேனான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் கேட்ட கேள்வி வந்து, மனிதனுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து சரியானதாக இருக்குதா? தன்னுடைய அறிவை மனிதன் சரியாக பயன்படுத்திக்கிறானா? அவனுக்கு 6 அறிவு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த சிந்திக்கின்ற அறிவை கொண்டு மனிதனால் ஏற்படக்கூடியது எல்லாமே பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்குதா, நெகட்டிவான விஷயம் நடக்குதா அப்படின்றத நம்ம கொஷின் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, இப்போ இந்த அழிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாட்டி இந்த இயற்கையை வந்து அதிகப்படியாக சூறையாடுவது, சுரண்டுவது அப்படின்றது ஏன் நடக்குது? அதை நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாகவே நீங்கள் தேடி பார்க்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 19ஆம் நூற்றாண்டினுடைய அந்த காலனி ஆதிக்க வரலாறை நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த காலனி காலத்தினுடைய ஒரு அடிப்படை பிரச்சனைன்றது வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய க்ரீடு தான். அதாவது அவனுடைய பேராசை அப்படின்றது தான். தன்னுடைய தேவைக்கு அதிகப்படியாக பணத்தை சேர்ப்பது, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த முடியாத அளவுக்கான எக்ஸஸான மணியை வந்து சேர்ப்பது, பொருளை சேர்ப்பது அப்படின்ற அந்த மிகப்பெரிய பேராசை வந்து ஒரு மனிதன்ட்ட இல்லை, பல்வேறு நபர்கள்ட்ட உருவாகும் பொழுது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேலன்ஸ், ஒரு குலைவு வந்து ஏற்படுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்பட்டதுக்கான காரணமும் அதுதான். அதனுடைய நல்விளைவுகள், அதனால் ஏற்பட்ட முன்னேற்றங்கள், இதை பற்றி ஒரு பக்கம் பேச வேண்டியது இருக்குது, பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு டார்க் சைடை வந்து நம்ம பேசாமல் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எப்போ வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையினுடைய மிக அடிப்படையான விழுமியங்கள்லேருந்து விலகி போகிறானோ, மிக அடிப்படையான சில விஷயங்களை வந்து மறக்கிறானோ, அப்போ வந்து அவனால் ஏற்படக்கூடிய அழிவுகள் அப்படின்றது வந்து, ஒரு மனிதனுடைய அழிவுன்றது வந்து ஒரு சொசைட்டியே மாற்றக்கூடிய, ஒரு சொசைட்டியை பாதிக்கக்கூடியது அந்தளவுக்கு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து வேறு காணொளிகளில் பேச வேண்டிய தலைப்புகள் அப்படின்றனால அதை நான் இங்கே பேச வரல. இதில் குறிப்பாக வந்து இந்த பயோடைவர்சிட்டி, இந்த இன்டர் கனெக்டட்னஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கனால அதுக்குள்ளே நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேன். குறிப்பாக வந்து மனித நாகரிக வளர்ச்சி அப்படின்றதே பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் இன்னொரு ஒரு சைடு ஒன்று இல்லாமல் இல்லை. ஒரு பக்கம் வளர்ச்சின்னு நம்ம சொன்னாலும் அந்த வளர்ச்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாக தான் இருக்குதா? அதனால் யாருக்கும் எந்த பாதிப்புமே இல்லாமல் அந்த வளர்ச்சி நடக்குதா அப்படின்றத நம்ம கேள்வி கேட்டோன்னு சொன்னால் அதுக்குள்ளே சில நம்ம பேச தவிர்க்கின்ற ஒரு சில டார்க் சைடு இருக்க தான் செய்யுது. குறிப்பாக காந்திஜி அவர்கள் வந்து இந்த விஷயங்கள் மேலே ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்திருக்காரு. அதுக்காக நம்ம அவரை வந்து ஒரு பிற்போக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து இந்த நாகரிக வளர்ச்சி சமூகத்தினுடைய அடுத்தடுத்து நிலைகளை நோக்கி அது போவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய அம்சங்களை மட்டும்தான் கேள்வி கேட்குறாரு. இந்த பிரச்சனைகளை கலைக்காமல், இந்த பிரச்சனைகளை நம்ம சரி கட்டாமல் நம்ம அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகிறோம் அப்படின்றது சரியாக வருமா அப்படின்றது தான் அவர் கேட்கக்கூடிய கேள்வி. அதை பற்றி நம்ம விரிவாக வந்து தேவைப்பட்டால் பேசலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் காந்தி சொல்லக்கூடிய வளர்ச்சி அப்படின்றது வந்து அனைவரையும் தழுவியதாக இருக்கணும். அது மனிதர்கள், அந்த இயற்கை எல்லாவற்றினோட ஒரு சமநிலை பேணிட்டு நம்ம வளர்ந்தோன்னு சொன்னால் அது சரியான வளர்ச்சியாக இருக்கும். ஒன்றை நம்ம பாதித்து, ஒன்றை நம்ம அடித்து, ஒன்றை நம்ம வந்து நசுக்கி நம்ம வளர்ந்துட்டு வரோன்னு சொன்னால் அது ஒரு சரியான வளர்ச்சியாக இருக்க முடியாது அப்படின்றதான் அவர் சொல்ல வர பாயிண்ட். அது இப்போ இந்த இயற்கையை சூறையாடுவது இல்லாட்டி வந்து இந்த மாதிரியான ஒரு இம்பேலன்ஸை, ஒரு குலைவை ஏற்படுத்துவது அப்படின்றது 2 வகையில் நம்ம பார்க்க முடியும். ஒன்று வந்து பெரிய லெவலில் வந்து என்விரான்மெண்டல் விஷயங்களை வந்து அதை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இன்னொரு புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதன் அளவிலும் இருக்கக்கூடிய ஒரு கன்சியூமர் கல்ச்சரில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை சொல்லலாம். அப்போ இது 2மே வந்து அது ஒரு பெரிய லெவல் சொன்னால் இது ஒரு சின்ன லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த நுகர்வு கலாச்சாரம் அப்படின்றது நம்ம நிறைய விஷயங்களை கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. அது ஒரு தனி மனிதன் அளவில் இருக்கட்டும், ஒரு சமூக அளவில் இருக்கட்டும், அது இயற்கையை பாதிக்கக்கூடிய பெரிய அளவுக்கான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம கேட்கக்கூடிய கேள்வின்றது, மனிதன் தன்னுடைய ஆசைக்கு, தன்னுடைய விருப்பத்துக்கான எல்லா விஷயங்களும் நிறைவேற்றிக்கிறான். அதுக்கான சோர்ஸஸ் அடையிறது எல்லாமே சரிதான், எதுவுமே தப்பே கிடையாது. தன்னுடைய ஆசைப்பட்ட விஷயங்களை அவன் செய்கிறான். ஆனால் இதை வந்து அதிகப்படியாக ஒரு வரம்பு மீறி அவன் ஏன் செய்கிறான்? எக்ஸஸாக அவன் ஏன் செய்யணும்னு நினைக்கிறான்? ஏன் நிறைய பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறான் மனுஷன்? இல்லை அதுவே தன்னுடைய குறிக்கோளாக ஏன் கொள்கிறான்? அப்படின்ற கேள்விகள்லாம் நம்ம கேட்கும்பொழுது அதுக்கு பின்னாடி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு ஆன்சர் தான் இருக்கும். ஸோ அதே கொஷின் தான் வந்து இயற்கையை வந்து மனிதனை இவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ணது, இவ்வளோ தூரம் அழிச்சதுக்கான காரணத்தையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும்.
இதை பற்றி நம்ம பேசுகிற அளவுக்கு இதில் வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஆள் கிடையாது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு காமன் மேனாக, ஒரு அக்கறை கொண்டவனாக மட்டும்தான் இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை பற்றி பேசக்கூடிய மிகப்பெரிய வல்லுநர்கள் இருக்காங்க. இப்போ நான் போன காணொலியில் சொன்ன டேவிட் அட்டன்பரோ அவருடைய வீடியோஸை, அவருடைய டாக்குமெண்ட்ரிஸை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். குறிப்பாக 2020 அந்த காலகட்டத்தில் வெளிவந்த த லைஃப் ஆன் அவர் பிளானட் அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்ரி ஆவணப்படத்தை நீங்கள் பாருங்கள். அதில் வந்து டேவிட் அட்டன்பரோ அவர்கள் தன்னுடைய பல ஆண்டு கால அனுபவத்தை, இயற்கை சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியில் அவர் சந்தித்த பல்வேறு அனுபவங்களை வந்து பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த 20ஆம் நூற்றாண்டில் இந்த உலகம் எப்படி இருந்துச்சு, அது அடுத்து என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்திருக்கு, என்ன மாதிரி நிலையை நோக்கி அடைந்திருக்கு, இனி இது எப்படி ஃப்யூச்சரில் ஆகப்போகுது அப்படின்ற ஒரு 3 விஷயத்தையுமே வந்து அவர் வந்து ஒப்பிட்டு காட்டியிருப்பார். குறிப்பாக வந்து அவர் ஃப்யூச்சரை பற்றி சொல்லும்போது ரொம்ப ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டோட ஒரு வகையான ஒரு வார்னிங் மாதிரி தான் அவர் அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருப்பார். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை வந்து இதே போல் தொடர்ந்துச்சுன்னு சொன்னால் இதனால் மனித சமூகத்துக்கு என்ன ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி அந்த டாக்குமெண்ட்டில் ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருப்பார். ரொம்ப எளிமையாக அதை பற்றி நான் சொல்கிறேன்டா. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், இயற்கையிலேருந்து தான் மனிதன் தனக்கான தேவைகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். அது இல்லைன்னு சொல்ல வரல. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு தேவையான ஒரு ஃபர்னிச்சர் தேவைப்படுதுன்னா மரம் தேவைப்படுது, டெஸ்க் வேணும், ஒரு பெஞ்ச் வேணும், எல்லாத்துக்கும் மரம் தேவைப்படுது தான். இப்போ மரத்தை, இயற்கையை வந்து நம்ம வெட்ட வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம செய்யாமல் இருக்க முடியாது தான். ஆனால் அவர் சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்கள் அதிகப்படியாக எக்ஸஸாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது தான் பிரச்சனை வருது. தேவைக்கான மரங்களை, தேவைக்கான ஃபர்னிச்சரை நீங்கள் எடுத்து பயன்படுத்திட்டு இயற்கை நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னு சொன்னால், இயற்கை தானும் நல்லாயிருக்கும், மற்றவங்களையும் அது வந்து எந்த வகையான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆனால் நம்ம வந்து அதிகப்படியான எக்ஸஸாக நம்ம அதை வந்து பயன்படுத்தும் பொழுது, நம்மளுடைய சுயநலத்துக்காக அதிகமாக பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதில் ஏற்படக்கூடிய அந்த சமன்குலைவு நம்மளையும் சேர்த்து தான் பாதிக்குது, எல்லாத்தையும் பாதிக்குது. இன்னும் சொல்லப்போனால் எந்த பாவம் அறியாத பாட்டில் காட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மிருகங்களும் அதுங்களும் சேர்த்து பாதிக்கப்படுது. குறிப்பாக பல்வேறு ஜீவராசிகள், பல்வேறு இனங்கள் வந்து அழிந்து கொண்டிருக்கிறத பற்றி மனுஷனுக்கு கவலை இருக்கிறது இல்லை. குறிப்பாக வந்து இப்போ இன்றைக்கி சிட்டுக்குருவின்றது வந்து நம்ம சுத்தமாக பார்க்கவே முடியாத, பார்க்க ரொம்ப அரிதாக ஆகிற ஒரு பறவையாக இருக்குது. நம்ம அதிகமாக பார்க்கவே முடியல. இனி ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து அது வரும் டெக்ஸ்ட் புக்லேயோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபோட்டோவில் மட்டும் தான் பார்ப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அழிவை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நிறைய லட்சக்கணக்கான யானைகளுடைய அந்த தந்தத்தை வந்து வெட்டி எடுத்திருக்காங்க. அவர்கள் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா, மனிதனை நான் பொதுவாக தான் பேசுகிறேன். நான் வந்து எந்த ஒரு ஆளையும் குறிப்பிட்டு, ஒரு அடையாளத்தை குறிப்பிட்டு கூட நான் பேச வரல. இது ஒரு பொதுவான ஒரு கேள்வியாக தான் நான் வந்து முன்வைக்கிறேன். இப்போ இந்த லட்சக்கணக்கான யானைகளினுடைய தந்தத்தை வந்து மனிதர்கள் வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எதுக்காகனா, ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, அதனால் ஒரு பெரிய தேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுடைய ஒரு ஆர்னமெண்ட் பர்பஸ், அவனுடைய ஒரு அலங்கார பொருளாக அதை பயன்படுத்துவதற்காக அவன் வெட்டி எடுத்திருக்கான். இதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மனிதன் தன்னுடைய சிந்தனை எப்படி பயன்படுத்துகிறான்? ஒரு யானை இந்த விஷயத்தை ஒரு மனுஷனுக்கு செய்யுமா? மனுஷன் ஏன் இப்படி செஞ்சுட்ருக்கிறான் அப்படின்றதான் கேள்வி. அப்போ இதை பற்றி நீங்கள் ரொம்ப படிச்சிங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா காடுகளில் வந்து யானை வந்து அப்படியே கதற அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அதோடைய தந்தத்தை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அது அப்படியே அது பாட்டில் கடந்து துடிச்சு சாகிறத பற்றி கூட கவலைப்படாமல் போயிடுவாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு மனநிலை ஒரு மனிதனுக்கு ஏன் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. குறிப்பாக வந்து டேவிட் அட்டன்பரோ அவர்களுடைய எர்த் சீரிஸ் டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது. 2006-7 காலகட்டங்களில் தொடர்ச்சியாக வெளிவந்த டாக்குமெண்ட்ரிஸ். அதெல்லாம் ஒன்றுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போகக்கூடிய டாக்குமெண்ட்ரிஸ். அதில் இந்த பூமியினுடைய பல்வேறு நிலப்பகுதிகளில், பல்வேறு பகுதிகள்லேருந்து அவர் வந்து கவர் பண்ணியிருப்பார். அதை பற்றி ரொம்ப விரிவாக அவர் பேசுவார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். டேவிட் அட்டன்பரோ அவர்கள் பேசக்கூடியது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை நீங்கள் அந்த காட்சிகளை பார்ப்பதற்கு இணையான ஒரு சுவாரஸ்யத்தையும் ஒரு வகையான முக்கியத்துவத்தையுமே அவருடைய பேச்சும் உணர்த்தும். அந்த அளவுக்கான அவருடைய கன்சர்ன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னு சொன்னால், இன்னும் அவருக்கு 90 வயசு தாண்டிடுச்சு, இன்னுமே வந்து அதே அக்கறையோடும் அதே ஒரு ஃபோர்ஸோடும் அவர் இருக்கிறத நம்ம பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இந்த எர்த் டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் பல்வேறு ஆர்டிக் ரீஜனை காட்டுவார், டெசர்ட் ரீஜனை காட்டுவார், காடுகளுக்குள்ளே போவார், கடலுக்குள்ளே போவார். ஒவ்வொன்றையுமே அவர் வந்து அதை பற்றி ரொம்ப விரிவாக பேசுவார். சுருக்கமாக சொல்கிறாந்தா, எதுவுமே நம்ம எப்படி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சாகும் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரியான தேவைக்கு அதிகமாக நம்ம அளவுக்கு அதிகமானு சொல்கிறது வந்து அளவுக்கு அதிகமாகன்னு எடுத்துங்க, சரியா? ஏன்னா இன்றைக்கி நம்ம அளவுக்கு அதிகமாகன்னு சொல்கிறதே வந்து நமக்கு பயன்படாத ஒரு விஷயமாயிருச்சு. எல்லாருமே அளவுக்கு அதிகமாக தான் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அளவுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவது அப்படின்னு நம்ம எடுத்துப்போமே. அப்படி செய்யும் பொழுது அதனால் நமக்குமே பிரச்சனை வருது, மற்றவங்களுக்குமே பிரச்சனை வருது. அது நம்மளுடைய அழிவுக்கு நாமளே போட்டுக்கிற ஒரு அடிப்படை விதைன்னு வேணால் நம்ம சொல்லலாம். நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு பணத்தை வந்து நீங்கள்
இவ்வளோ சேமிப்பு பணம் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்றதை நீங்கள் உங்களை நீங்களே கொஷின் பண்ணி பாருங்கள். ஒரு ரூ. 1000 இருந்தால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோம்? ரூ. 900 செலவு பண்ணுமா? ரூ. 100 ரூ. 200 செலவு பண்ணி சேர்த்து வைப்போமா? அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியில் நம்ம நீங்கள் மருத்துவர்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தியில் வந்து எவ்வளோத்த செலவு பண்ணணும், எவ்வளோத்த நம்ம சேமித்து வைக்கணும். ஒன்றுமே இல்லை, வீட்டில் ஒரு வாட்டர் டேங்கில் தண்ணி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த தண்ணியிலேருந்து நமக்கு தேவைக்கு நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோம், எவ்வளோ சேமித்து வச்சுருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில் எது ஆரோக்கியமானது? அந்த வாட்டர் டேங்க் மொத்தத்தையும் காலி பண்ணுறதா, இல்லை தேவைக்கு பயன்படுத்துறது மற்றதா அதிலே வச்சுருக்கிறதா? இப்படி இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற விஷயங்களை நம்ம வந்து யோசித்து பார்த்தாலே இந்த இந்த இயற்கையை நம்ம எப்படி அணுக வேண்டும், இயற்கையிட்டேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை எவ்வளோ எடுத்துக்கணுன்றதை நம்ம புரிஞ்சு போயிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ நம்மளுடைய தேவைக்காக நம்ம இயற்கையை பயன்படுத்துகிறோம். ஆனால் அதை நம்ம அளவாக பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் அந்த இயற்கையும் நல்லாயிருக்கும், மனிதர்களும் நல்லா இருப்பாங்க, இந்த மொத்த பிரபஞ்சமும் நல்லாயிருக்கும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் நல்லா இருப்பாங்க. அப்போ மனிதன் தன்னுடைய பேராசையை தான் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டியது இருக்குது.